ஹலோ மேடம், நான் அவினாஷ் பேசுகிறேன். சொல்லுங்க அவினாஷ். டாக்டர் நந்தினி இருக்காங்களா? ஒன்ஸ் அகேன். ஹலோ, நான் ஆனந்த் பேசுகிறேன் சிஸ்டர். சொல்லுங்க ஆனந்த். டாக்டர் இருக்காங்களா? உங்க 2 பேருக்கும் ஒரே பதில தான் சொல்ல போறேன். மேடம் இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. எந்த ஊரு? சொல்ல முடியாது. மேடம் நம்பர் தரீங்களா? கொடுக்க முடியாது. அந்த ஆனந்த் கூட ஃபோன் பண்ணிருக்கேன். மேடம் இருக்காங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் தான் போன்ல சொன்னல மேடம் ஊர்ல இல்லன்னு. என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ராப்ளம் எனக்கு இல்லைங்க, இவனோட தாத்தாவுக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? பெருசா வீங்கிருச்சுங்க. என்னது? அது ஆத்து வீங்கிருச்சு. அப்படின்னா அவரே வர சொல்லுங்க, நாங்க அவரை கவனிச்சுக்கிறோம். சிஸ்டர், ரூம் நம்பர் 8க்கு இன்ஜெக்ஷன் போடணும். எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வாங்க. மாமா, உன் தாத்தா எங்க இருக்காரு? ஏன் தாத்தாவா? மாமா, கெட்டப் எப்படி இருக்கு? என்னடா அது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா இப்படி அழுகுற? ஏன் தாத்தா ஞாபகத்துக்கு வந்து உனக்கு உங்க அம்மாவே ஞாபகத்துக்கு வரல, தாத்தா ஞாபகம் தரா? இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்றா? டெங்கு காய்ச்சல் வந்த டேஞ்சர் மேன் மாதிரியே இருக்குடா. அப்படியா? சரி வா பார்க்கலாம். வா பார்க்கலாம். ஐயோ அம்மா வந்துட்டான்டா. உன் பங்காளி வந்துட்டான். என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். நான் ஒளிஞ்சிக்கிறேன், நீ போய் சமாளிப்போ. கண்டுபிடிச்சிட்டான கவலை வருடுவானே. வேறு வந்து கழுத்து இருக்கிறோம். பெரியவரே, உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன போய் பார்த்துருக்குன்னு சொல்றியப்பா? நான் ஹாஸ்பிட்டலை தவிர வெளியே எங்கும் வந்தது கிடையாது. கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. வேஷம் போடுற வேஷம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் பார்த்து போலான்னு. ஐயோ, உங்களுக்கு துணையா யாரும் வரலையா? இந்த வயசானவன் கூட யார் துணைக்கு வருவா? மகனுங்களுக்குன்னா மருமகளுங்க பாத்துக்கிறாங்க, மகளுக்குன்னா மருமகன் பாத்துக்கிறான். இந்த வயசுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. தாத்தா, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க அனாதை கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் உங்களை செக் பண்ண சொல்றேன். நீங்க வாங்க, என் கூட வாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சார்? என்ன தாத்தா, என்ன போய் வேற ஆளா நினைக்கிறீங்க? வாங்க. பாத்து கூட்டிட்டு போங்க. மேடம் தான் ஊர்ல இல்லன்னு சொன்னேனே, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? நேரத்துக்காக வரல, என் தாத்தாவை காமிக்கிறதுக்காக வந்தேன். ஐயோ, இந்த போடு போடுறேன். அவருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. இருந்து நாங்க பாத்துட்டு போறோம். வாங்க தாத்தா, உட்காருங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். வாங்க. அது ஐயா, இந்த தாத்தாங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? இவங்க என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? எங்க தாத்தாவுக்கு பெருசா வியாதி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வியாதியும் அவருக்கு இருக்கிறதா நினைக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ஒன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். அட் அ டைம் ஒரு 10 இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா பத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னது? நான் இன்ஜெக்ஷன் போடணுமா? ஐயா, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவவே விடக்கூடாது. சிஸ்டர், 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 போய் தாத்தாவை கூட்டிட்டு வா. தாத்தா, மேட்டர் முடிஞ்சது. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன் தாத்தா. ரொம்ப சத்தம் போட்டு கத்தாதீங்க தாத்தா. மதுரையில இருக்க எங்க மேடம்க்கு கேட்ற போது. மதுரை போயிருக்காங்களா? தாத்தா பாத்து பத்திரமா போங்க. தாத்தா ரொம்ப வலிக்குதா? ஆமா, இந்த ஐஸ் எடுத்து வச்சுக்க. எங்கடா வச்சு சொல்றேன்? வலி இருக்குல்ல? வலி இருக்கணும், பரவாயில்ல. எப்படியாவது நந்தினியோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். நந்தினி மேல வச்ச என் காதல கல்யாணம் மாத்தி என் வெட்டிங் கார்டு எடுத்து போய் மூஞ்சில பேசு. மாமா, எப்படியாவது நந்தினியோட கை காலை பிடிச்சி சமாதானப்படுத்தி ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங் குள்ள போய் நான் தான் கட்டுறேன்னு ஒரு பில்டப் கொடுக்குறேன். நீ அவளை அங்க கூட்டிட்டு வந்துரு. நந்தினி தானே? டப்பா கூட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன கார் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நீங்க கூட தான். இப்போ நம்ம வெரைட்டியா கார் பார்க்கிங் எடுத்து கொண்டு டாப் ஃப்ளோர்ல வைக்கிறோம். அங்க இருக்கிற வாட்டர் டேங்க் எடுத்து கொண்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வைக்கிறோம். ஒவ்வொரு 3 பெட்ரூம் ஃபிளாட்டுக்கும் மினிமம் 10 பாத்ரூம் கட்டுறோம். ஓகே, அந்த பாத்ரூம்லாம் எப்படி இருக்கணும்னா இவங்க குளிக்கும் போது இங்க தெரியணும், இவங்க குளிக்கும் போது அங்க தெரியணும். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது என் தாத்தா பேர்ல கட்டுற 85வது சரணாலயம். இதுல வளர குழந்தைங்களா நம்ம ஏழைங்க கிடையாது, குட்டி கோடீஸ்வரங்க அப்படின்னு நினைக்கணும். சாயந்தரம் வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. டாடி கிட்ட பேசணும். ஓகே சார். ஐயா, என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறா ஐயா. எப்படியாவது உதவி செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷமும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் நான் டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்ணையும் நான் கண்டிப்பா படிக்க வைக்கிறேன். ஐயா, ஐயா, நீங்க பெரியவங்க ஏன் காலையில விழக்கூடாது? எந்திரிங்க, எந்திரிங்க. குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் கைக்கு வந்து சேரவே இல்லை. கொடுக்குறேன். பேசினபடி எல்லாத்தையும் கொடுக்குறேன். என் மாமா கூட பாரு, வாங்கிக்க. ஏய், போய் பாரு. நீங்களா? நீங்க ரொம்ப கிரேட்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ கிரேட்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு 10 பேருக்கு உதவி பண்றதுதான் என்னோட ஆசை. நிஜமா நீங்க ரொம்ப கிரேட். தேங்க்யூ.
மாமா மாமா அது டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் நந்தினி நீங்க எங்கங்க? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசினதெல்லாம் கேட்டு நான் அப்படி டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். வாட் a pleasant surprise. உங்களை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல டாக்டர். ஓகே, உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கசின் மேரேஜ்க்காக வந்தேன். ஓஹோ. ஒரு வாரம் இங்க தான் இருப்பேன். இந்த இடம் புதுசு, ரொம்ப போர் அடிச்சது. கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். போலாம் போலாம். வாங்க. அதே மாமா, நமக்கு முன்னாடி அவன் சேர்ந்துட்டான். இந்த தரித்திரம் பிடிச்சவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. டேய் பாப்பா ஸ்பீடுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். நம்ம போய் கம்பெனி கொடுக்கலாம் வாங்கடா. லட்டு மாதிரி இருக்கு. அவன் கூட சேர்ந்தா டான்ஸ்ல ஆட முடியாது. என் கூட வா. கூப்பிடுறல வா கண்ணு. ஏய் உட்காரு இரு, டென்ஷன் ஆகாத. நீ போவ, அவனை அடிப்ப, மேட்ரு ஓவரு. அது இப்போ நடக்கக்கூடாது. இந்த ஆனந்த் இருக்கானே, அவன் பெரிய திருடன்னு நந்தினிக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீ என்ட்ரி ஆகணும். ஏன் சொல்றேன்னா, இவனுங்களை ஆளை பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கவனிச்சுக்கலாம். நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்புங்க. நரகத்துக்கு தான் போவீங்க. கண்ணை குத்திடுவாங்க. போடா சோடா புட்டி. Hey, I will call the police. டேய் வாங்கடா. மாமா போர்க்கிங்க கிளம்பிட்டானுங்க. போர்க்கிங்ல வச்சு குமுறி எடுத்துட்டு வாங்க. ஒன் மினிட். எவ்வளோ நேரம்டா உள்ள இருப்பாங்க? எப்படியும் வெளியில வந்து தானே ஆகணும். என்ன மாமா இவன் இந்த போடு போடுறான்? இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. டேய் இன்னொரு முறை உங்களை பார்த்தா கொன்னுடுவேன். மாமா இவன் திரும்பவும் கிளப்புக்குள்ள போறான் மாமா. சார் இந்த வச்சுக்க. தேங்க்யூ சார். இவன் பாஸ்போர்ட்டை எங்க வச்சிருக்கான்? அது மட்டும் கிடைச்சதுன்னா நாம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு மாமா. இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல. ச்சே, அந்த பேஷண்ட் ஆனந்த் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவனாடா பேசன்ட்டு ஒத்த கையில அத்தனை பேர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல மாமா, அவன் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என் நந்தினிய அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை கொல்லணும் மாமா. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொள்ளலாமா, இல்ல கூவத்துல முக்கிய கொள்ளலாமா? எப்படி கொள்ளலாம்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவன் சாவு எவ்வளவு பயங்கரமா இருக்கணும்னா, போனம் பக்கத்துல 10 நாள் படுத்து அதை பார்த்து பைத்தியம் பிடிச்சு சித்திரவதை அனுபவிச்சு சாகணும் மாமா. நம்ம செஞ்சா அது கொலையாயிரும், அவனுக்கு அவனே செஞ்சுக்கிட்டா அது தற்கொலை ஆயிரும். அப்படின்னா அவன் நெருப்புனா
பயத்துல அப்படியே செத்துருவான். என்ன பண்ண போற மாமா? அவன் ரூம்ல இருக்கிற ஜன்னல் துணியெல்லாம் நம்ம கொளுத்திட்டு தாப்பாலம் போட்டுட்டா அவன் புகையிலையும் பயத்திலையும் அப்படியே திக்குமுக்காயி செத்துருவான். சூப்பர் மாமா. இவனுக்கு நெருப்பு மேல இருக்கிற பயம் போச்சா இல்ல வியாதி முத்தி போச்சா? லக்க 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 லக்க. ஹவுரா ஹவுரா. போயிடலாம் வாடா.